ஹலோ எவ்ரிஒன், ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் வெயிட் கெயின் மட்டும் இல்லாமல் பிபி, சுகர், தைராய்டு, கொலஸ்ட்ரால், பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கும் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. யங் ரிசர்ச் எடுத்து கொடுக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். இன்னைக்கு டாபிக்ல டயபெட்டிஸ் பத்தி தான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். டயபெட்டிஸ் வர்றதுக்கான ரீசன் என்ன, இது வந்துச்சுன்னா நமக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், டயபெட்டிஸ்ல எத்தனை டைப் இருக்கு, இந்த டயபெட்டிஸை எப்படி நார்மலுக்கு கொண்டு வரது அப்படின்ற டீடைல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நம்ம பாடியில சுகர் லெவல் அதிகமா இருக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் நம்ம டயபெட்டிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்சுலின் ஹார்மோன் இன்பேலன்ஸா இருக்கிறதால நமக்கு உருவாகுது. அப்போ இன்சுலின் அப்படின்றது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ல இருக்கிற சுகர், அதாவது சர்க்கரையை நம்ம பாடியில இருக்கிற செல்ஸ்க்கு கொண்டு போறதுக்கு இந்த இன்சுலின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்சுலின் கம்மியாகும் போதும் இல்ல இதோட வேலையை செய்யாம இருக்கும் போது தான் இந்த டயபெட்டிஸ் அதாவது சுகர் வரதுக்கு ரீசனா இருக்கு. நம்ம பாடியில இருக்கிற கணையம் அதாவது பேங்க்ரியாஸ் பாத்தீங்கன்னா தேவையான அளவு இன்சுலினை தயாரிக்க முடியாது. சோ இதை தான் டைப் 1 டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது, நமக்கு இன்சுலின் உற்பத்தி ஆகும், இருந்தாலும் நம்ம பாடியில இருக்க செல்ஸ் பாத்தீங்கன்னா இன்சுலினை ஏத்துக்காம அவாய்ட் பண்ணும் போதும் சர்க்கரையோட லெவல் வந்து அதிகமாகுது. சோ இதுதான் நம்ம டைப் 2 டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைப் 1 டயாபெட்டிக் பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஒரு 20ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற பீப்புள்ஸ்க்கு தான் இந்த டைப் 1 டயாபெட்டிக் இருக்கும். டைப் 2 டயாபெட்டிக் பாத்தீங்கன்னா 40 இயர்ஸ் எபோவ் அதாவது ஏஜ்டு பீப்புளுக்கு தான் இந்த டைப் 2 டயாபெட்டிஸ் இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 35 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டைப் 2 டயாபெட்டிக்ஸ் வர ஆரம்பிச்சிருது. இந்த டைப் 2 டயாபெட்டிக் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, வெயிட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, கண் பார்வை எல்லாமே ரொம்பவே மங்கலா இருக்கும், ஒரு சின்ன காய் ஆனாலுமே சரியாகிறதுக்கு ரொம்பவுமே லேட் ஆகும், அதிகப்படியான தாகம் எடுக்கும், அதிகமான பசி எடுக்கும், அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க, சொறி இல்லைனா ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் டைப் 2 டயாபெட்டிக்ல இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இந்த சுகர் ப்ராப்ளமால ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வருஷ கணக்கில் டேப்லெட் எடுக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் மூலமா இன்சுலின் போடுறாங்க. இது எல்லாமே டெம்பரவரி தான். ஸோ இந்த இன்ஜெக்ஷனையும் டேப்லெட் போடும்போது தான் உங்களுக்கு நார்மல் ஆகும். திரும்ப விட்டுட்டீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிடும். லைஃப் லாங் இந்த டேப்லெட்டையும் இன்ஜெக்ஷன் நீங்க போடுற மாதிரி இருப்பீங்க. ஸோ உங்க சுகர் லெவல்ல நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் மூலமா உங்க சுகரை நார்மலுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். நீங்கள் ஹெர்பல் லைஃப்பில் என்னென்ன ஃபுட் எடுக்கணும், என்ன மாதிரியான ஃபுட் எடுக்கக்கூடாது, டயபெட்டிஸ்க்காக எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இது மூலமாக உங்கள் சுகர் லெவலை நார்மலுக்கு கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் உங்கள் சுகர் லெவலை நார்மலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நீங்கள் என்னோட கோச்சிங் மூலமாக வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை உங்கள் ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அதுக்காக ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் வேணும் அப்படின்னாலும், இல்ல டயபெட்டிஸ்க்காக எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ரிசர்ச் எடுத்து கொடுக்க கைட் பண்றேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.